Hi students, welcome to KC Botany. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தது பாட்னிக்கான டாப் மோஸ்ட் 2 மார்க் கொஷின். ஸோ சாப்டர் வைஸாக சொல்லிடுறோம், அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் 1 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தீங்கன்னா நியூவா சரிங்களா, நமக்கு வந்து இருமடை வித்தாக்கம் டிப்ளோஸ்போரி அப்படிங்கிற கொஷின்ஸ் வந்து படிச்சிங்க. நான் மார்க் பண்ணக்கூடிய கொஷின்ஸாவது ஃபஸ்ட்டு ப்ரிமரியாக படிச்சிங்க. ஃபுல் மார்க்ஸ் வந்து வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸு எல்லா கொஷின்ஸுமே படிச்சுங்க. நமக்கு வந்து சாப்டர் 1லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 மார்க்ஸ் அளவுக்கு கொஷின்ஸ் வந்து வரும். கண்டிப்பாக 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. ஒரு 1 மார்க்ஸ் 1 அல்லது 2 கேட்பாங்க சரிங்களா. அதனால் நமக்கு வந்து 12 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக உண்டு. அதனால் இதில் இருக்கிற எல்லா கொஷினும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க, அல்லது மார்க் பண்ணுறதை படிங்க சரிங்களா. இந்த போலன் கிட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் போலன் கிட் இந்த கொஷின்ஸ் வந்து நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மென்தூள் சில்ஸு தடிசூல் திசு டெனினோசலேட் கிராசினோசலேட் அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து கேந்திரோஃபில்லி மிர்மிகோஃபில்லி மெலிட்டோஃபில்லி இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லா இயர்லையுமே எதனாச்சும் ஒரு கொஷின் வந்து அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதனால் அந்த மகரந்த சேர்க்கை அந்த அட்டவணையில் இருக்கிறது உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அது எல்லாமே படித்து வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து இந்த கருவுரா கனி இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த கொஷின் வந்து 5 மார்க்ஸ்லுமே நமக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாத்திரன் ஃப்ரூட்டு அதோட சிக்னிஃபைன்ஸு. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சிருங்க. இந்த கருவுரா கனி, அதுக்கடுத்து பல்கரு நிலை அது வந்து நம்ம 3 மார்க்ஸ் சொல்லும்போது சொல்லியிருப்போம், பாலி எம்பிரியானி அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா படம் வரைந்து பாகம் குறி அப்படிங்கிற வினாக்களில் நிறைய கொஷின்ஸ் வந்து இருக்குது. நிறைய இல்லை, ஒரு 5 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஆன்சரோட படம் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு படம் மட்டும் தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். நியூ கொஷின் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு வித்துல விதை வந்து இது வரைக்கும் அதிகமாக கேட்கல, அதனால் அதை வந்து நல்லா வரைஞ்சி பார்த்துருங்க. அதுக்கடுத்து மகரந்த துகள் அதுவும் அதிகமாக கேட்கல, அதனால் அந்த கொஷின்ஸும் வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ கண்டிப்பாக ஒவ்வொரு லெசன்லேருந்து நமக்கு ஒரு 2 மார்க்ஸ் வந்து உண்டு. அதனால் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணலாம். கம்பல்சரி மட்டும் அது கொஞ்சம் எதனாச்சும் நியூவாக கேட்பாங்க, அதுவும் என்ன கேட்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து என்ன சொல்லிடுறேன், அப்டேட் பண்ணிடுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கமெண்ட்டில் முடிஞ்சால் பியூர் சயின்ஸ் சொல்லி டைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த ஜெனட்டிக்ஸ் டெஃபினேஷன் கொஷின் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் ஜெனட்டிக்ஸ் எந்த டாபிக் படித்தாலும் அதுக்கான டெஃபினேஷன் படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிற்கலப்பு பேக்ராஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கொல்லி மரபணுக்கள் லீத்தல் ஜீன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சோதனை கலப்பு டெஸ்ட் கிராஸ்னு வரும். ஸோ இங்கிலீஷில் கொஞ்சம் மாறிடுச்சு, எபிஸ்டாட்டிஸ் அப்படின்னா மறைத்தல். ஸோ இது வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுமரபு மீட்சி அட்டாவிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அது வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது வந்து பியூர் லைன் ப்ரீடிங் அப்படின்னா தூய கலப்பு அப்படின்னு வரும், தூய கால்வழி பெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூவாக கேட்கக்கூடிய கொஸ்டினில் இது கூட நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. தூய கால்வழி பெருக்கம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து தேர்ட் லெசன் வந்தீங்கன்னா இந்த டாட்டா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இயர் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. அதனால் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிருங்க. அதே போல் பியூர் சயின்ஸு நம்ம வந்து சுவாலஜியில் பார்த்துருப்போம், குறியீட்டு இழை குறியீட்டற்ற இழை முன்தங்கு இழை பின்தங்கு இழை இந்த மாதிரியான கொஸ்டின் நமக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே பார்த்துங்க. அதுக்கடுத்து நியூ கொஸ்டினில் இந்த ஆமனுக்கு அருணா கேஸ்டர் அருணா அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்டனிக் மரபணு. ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்துருங்க சரிங்களா. சின்டனிக் ஜீன்ஸ்ன்னு இருக்கும், அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து 4th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை வளர்க்க தேவையான பொருட்கள் சரிங்களா. வாட் ஆர் த மெட்டீரியல் யூஸ் டு க்ரோ லைக் ஸ்பைருலினா, இது வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கெமிக்கல் யூஸ்டு இன் ஜீன் டிரான்ஸ்பர், நிறைய இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதனால இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து பயோ ரெமிடியேஷன் உயிர்வெறி திருத்தம் இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மிட். ஸோ நமக்கு வந்து பிளாஸ்மிட் வந்து பிபிஆர் 322 இருக்குது, டிஐ பிளாஸ்மிட் இருக்குது, ஆர்ஐ பிளாஸ்மிட் இந்த மாதிரிலாமே இருக்குது. ஸோ பிளாஸ்மிடோட டயக்ராம் வந்து கேட்கலாம், பிளாஸ்மிடை பற்றி எதனாச்சும் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் இந்த பிளாஸ்மிடை பற்றி என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 5. ஸோ சாப்டர் 5ல் நம்ம சொல்லியிருந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பாக ஒரு 2 மார்க்கு 3 மார்க் அல்லது ஒரு 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் கேட்கலன்னா 5 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக
உண்டு. கண்டிப்பாக எல்லா லெசன்லுமே 5 மார்க்ஸ் இருக்குது. ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லெசனில் 5 மார்க்ஸ் போட்டுட்டு ஒரே லெசனில் 2 5 மார்க்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் இது சின்ன லெசனு. இதில் இருக்கக்கூடிய கொஷின் புக் பேக்கை படித்தாலும் மோஸ்ட்லி எல்லா கொஷினுமே நம்ம என்ன பண்ணிடலாம், அட்டன் பண்ணலாம். நீங்கள் பயப்படவே தேவையில்லை. சரிங்களா? அதனால் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மோஸ்ட்லி எல்லாமே படிக்க பாருங்கள். கருவூர், தாவரங்களில் செய்யப்பட்ட நுண்பெருக்கத்திற்கு எடுத்துக்காட்டு, அதுக்கடுத்து சைப்ரிடு, இந்த காப்புரிமம், இது வந்து அதிகமாக இன்னும் கேட்கல. ஸோ அதனால் இந்த கொஷினை நியூ கொஷினில் எக்ஸ்பெக்டட் இதில் பார்த்துருங்க. ஸோ ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இதை பாருங்கள், அதர்வைஸ் வந்து விட்டுறலாம். சரிங்களா? அதுக்கடுத்து இந்த சொமாட்டிக் எம்ப்ரியோ, உடலக்கருக்கள், இது வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க. அதே போல் உடலை கலப்பினமாக்கல் அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இந்த கொஷின்ஸும் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி இயர் கொஷினில் என்னென்ன ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம், அதையும் பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 6 வந்தீங்க அப்படின்னா இந்த ஈகாலஜிக்கல் ஹியரார்கி, இதையும் படிச்சிருங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் ஈகாலஜியோட டெஃபினிஷன், சரிங்களா, அதையும் படித்து வச்சுங்க. சூழ்நிலையல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு 2 லைன் தான். ஏன்னா அது இது வரைக்கும் அதிகமாக கேட்கல. நமக்கு வந்து டெஃபினேஷன் கொஷின்ஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த புவிவாழிடம் செயல்வாழிடம், இது வந்து நிறைய இயர் கொஷினில் நம்ம வந்து பார்க்கலாம். ஹேபிடேட் நிச் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்ப முக்கியம். அதனால் இதை பார்த்துருங்க. அதுக்கடுத்து இங்கே படம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த அரளி இலையோட குறுக்குவெட்டு தோற்றம், இது ஒரு சில இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த டயக்ராம்ஸ் வந்து வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ நியூ கொஷினாக இந்த கூட்டு பரிணாமம், கோ எவல்யூஷன், இதுவும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதனால் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க, நல்லா படிச்சுங்க. சரிங்களா? நம்ம 6 கொஷின் தான் லெசனுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அதில் மார்க் பண்ணுறத முக்கியமாக படிச்சுங்க. ஃபுல் மார்க்ஸ் எடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த 6 கொஷினுமே படிச்சுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து இந்த 7th லெசன் வந்தீங்க அப்படின்னா இந்த 10% லா, சரிங்களா, 10 விழுக்காடு விதி, இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் பிறப்பிட எப்போதும் நேராக இருக்கும், அதுக்கான காரணம், அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. டிஃபைன் ஈகோசிஸ்டம், சரிங்களா, டெஃபினேஷன் கொஷின் வந்து கேட்கலாம் 6வது லெசனில் 7வது லெசன் ஈகாலஜி ஈகோசிஸ்டம், இதுக்கான டெஃபினேஷனாக. அதனால் இது ரெண்டும் 2 லைனில் தான் இருக்கும். அதனால் தாராளமாக நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இந்த உணவு சங்கிலி, உணவு வலையெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் கேட்டிருந்தாங்க. அது ஜஸ்ட் ஒன் வந்து ரீட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் இந்த 5வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்களா, இது நிறைய இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆழ்மங்கு மண்டலத்தில் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 கொஸ்டினில் இயர் கொஸ்டினில் இந்த இது கேட்டிருந்தாங்க. அதனால் இது வந்து நல்லா படிச்சுங்க. ஸோ நமக்கு வந்து பியூர் சயின்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த 6th கொஸ்டின் வந்து நல்லா பார்த்துங்க. இது வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. துணை பனிமலை காடுகளில் சில தாவரத்தோட பெயர்கள், சரிங்களா? அதனால் ஃபுல் மார்க்ஸ் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து 8th லெசன் எல்லாமே நமக்கு வந்து ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதை ரீட் பண்ணாலே போதும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஓசோன் துளை, சிசிஎஸ்லாம் 4 இயர் கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. கார்பன் கவரப்படுதல், சேமித்தல் அப்படிங்கிறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பாருங்கள். அதுமாதிரி இந்த பசுமை இல்லை வாயுக்கள், நீங்கள் வந்து பியூர் சயின்ஸு எக்ஸாம்ஸ் வந்து எழுதுகிறப்ப பார்த்துருக்கலாம். சரிங்களா? இது நம்ம பாட்னியில் அப்டேட் பண்ண கொஷினுக்கு வச்சு கூட நீங்கள் எழுதிருக்கலாம். அதனால் இந்த 3 and 4 வந்து நல்லா படிச்சிருங்க. 5, 6. ஸோ இந்த சாப்டர் 8ல் மட்டும் சொன்னது எல்லாமே படிச்சிருங்க. கண்டிப்பாக இதுலேருந்து எதனாச்சும் ஒன்று வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துருங்க. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து 6க்கு 4 அல்லது 5 2 மார்க்ஸுமே உங்களால் எழுத முடியும். நம்ம வந்து பியூர் சயின்ஸ் சொல்லும்போது 8 2 மார்க்ஸ் நம்ம அப்டேட் பண்ணது வந்துருந்துச்சு. அதே மாதிரி 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. புக் பேக்கில் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 3 கொஷினுமே அட்டன் பண்ணியிருக்கலாம். மொத்தம் 6 3 மார்க்ஸுமே அட்டன் பண்ணிக்கலாம். 5 மார்க்ஸில் கிட்டத்தட்ட 7 5 மார்க்ஸ் வந்து நம்ம கொடுத்த கொஷின்ஸ்லேருந்து வந்துருந்துச்சு. அதில் 5 தான் நம்ம வந்து எழுத போகிறோம். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களால் தாராளமாக ஃபுல் மார்க்ஸே ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி இதுலேயும் எடுக்க முடியும். ஸோ 9th லெசனு எப்படி 5வது லெசன் வந்து எல்லாம் படிச்சு சொன்னோமோ அதே மாதிரி 9th லெசனும் ரொம்ப நல்லா எல்லாமே படித்து வச்சுங்க. இந்த கலப்பின வீரியம், அதுக்கடுத்து பயோ பெஸ்டிசைட், உயிர் பூச்சிக்கொல்லிகள். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியம். கலப்பின வீரியம் வந்து ஹைப்ரிட் விகார் அப்படின்னுமே நம்ம கேட்கலாம். ஹெட்ரோசிஸ் அல்லது ஹைப்ரிட் விகார் இந்த மாதிரி எல்லாமே கேட்கலாம். அதனால் அதை நல்லா பார்த்து வச்சுங்க. அதுக்கடுத்து இந்த உயிரி உரமிடல் அல்லது தழை உரமிடல் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். நியூ கொஸ்டினாக இந்த காமா தோட்டம், சரிங்களா? நான் ஃபுல் மார்க்ஸ் வேணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காமா தோட்டத்தை வந்து பார்த்து வச்சுங்க. இது வந்து நியூவாக எக்ஸ்பெக்டட் கொஸ்டினில் இது வந்து இருக்கலாம்.
அதுக்கடுத்து சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன படிக்க முடியுமோ, உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அதை வந்து ஞாபகம் வச்சுங்க. தாவரவியல் பெயர், அதுக்கடுத்து அதோட பயன்கள், இந்த மாதிரி. இப்போ கீழாநெல்லி இருக்குன்னா அது, மஞ்சள் இருக்குன்னா அது, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் மஞ்சளுக்கு என்னென்ன பயன்படுத்தும் அதே தான் நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. பாக்டீரியா எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சயின்டிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி நீங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது எழுதலாம். இந்த 3 உடல் நீர்மங்கள் சரிங்களா, 3 ஹியூமஸ், அது வந்து நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து மஞ்சளோட மருத்துவ முக்கியத்துவம், ஸோ இது வந்து நல்லா படிச்சிருங்க. அதே போல் இங்கே கொடுத்துருங்க பாருங்கள், ஏதேனும் 2 மருத்துவ தாவரங்களோட இருசொற் பெயர் எழுதி அதோட செயலாக்க மூல மருந்து. ஸோ இந்த மாதிரியும் கேட்கலாம். அதனால் உங்களுக்கு பிடிச்சது எதனாச்சும் எழுத சொல்லியிருப்பாங்க. நம்ம புத்தகத்தில் இருக்கிறத பார்த்து படித்து வச்சுங்க. அதே மாதிரி இந்த கசப்புகளின் அரசன், இந்த கொஷனுக்கு பார்த்தீங்களா 6th கொஷின், இது வந்து ஒரு இயர் கொஷனில் கேட்டிருந்தாங்க. பிரண்டை, நெல்லி, வில்வம், ஸோ இதை கொடுத்துட்டு அதோட குடும்பம், அதோட பெயர் ப்ளஸ் தாயோட பெயர், அது பயன் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதெல்லாமே பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து ஓரளவுக்கு தான் படிப்பேன், எனக்கு ஃபுல் மார்க்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 70 மார்க்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்டர் 1 நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 2 வந்து நல்லா படித்து வச்சுங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10 அது வந்து நல்லா பாருங்கள். இந்த 3 சாப்டர்ஸும் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் சாப்டர் 10 ஈஸியாக படிக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா 5வது சாப்டர், 9th சாப்டர், இதில் இருக்கக்கூடிய புக் பேக் வந்து நல்லா படிச்சுட்டிங்கனாலே கிட்டத்தட்ட இந்த 2 லெசனும் சேர்த்து ஒரு 10லேருந்து 15 மார்க்ஸ் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் இதில் புக் பேக் கம்மியாக தான் இருக்கும், 5 அல்லது 7 இந்த மாதிரி தான் இருக்கும். 5 கொஸ்டின் தான் இருக்கும் மோஸ்ட்லி சரிங்களா. அதனால் புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து இந்த 5வது லெசன் 9வது லெசன் நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து 6, 7, 8, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் என்னென்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, ஒரு கதை மாதிரி, ஒரு ஸ்டோரி மாதிரி என்னென்ன ஞாபகம் வச்சுக்க முடியுமோ இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அதிகப்படியான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து 3வது லெசன், 4வது லெசனில் உங்களுக்கு ஸ்கூல் டெஸ்ட்டில் இந்த மாதிரி வச்சதில் எதனாச்சும் கொஷின் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இந்த தனிசெல் புரதம், பிடி பருத்தியோட நன்மை தீன்மைகள், இந்த மாதிரியான கொஷின் படிச்சிருப்பீங்க. குறுக்கேற்றத்தோட முக்கியத்துவம், ஸோ இந்த மாதிரி கொஷின் படிச்சிருப்பீங்க. ஸோ அதை எல்லாமே என்ன பண்ணி வச்சுங்க, ரீகால் பண்ணி வச்சுங்க. ஸோ இதை படித்தாலே உங்களால் கண்டிப்பாக ஒரு 70லேருந்து 80 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. புக் பேக் கொஷின்ஸ் வந்து நல்லா பாருங்கள். நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷினை ஏ பார்ட், பி பார்ட் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நான் வந்து சென்டம் எடுத்தே தீரணும் அப்படின்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். அதர்வைஸ் நம்ம இப்போ அப்டேட் பண்ண கொஷின்ஸ் எல்லாமே பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின், அதுக்கடுத்து ஒரு 20 கொஷின்ஸ் மட்டும் சரிங்களா. அதை வந்து இதை வந்து ஃபைனலாக ரிவிஷன் பண்ணுறதுக்கான கொஷின்ஸ் அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது, இன்னும் 1.5 days இருக்குது. தாராளமாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியும். நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய 5 மார்க்கு, 3 மார்க்கு அண்ட் 2 மார்க்ஸ் இது எல்லாமே நல்லா ரிவிஷன் பண்ணி வச்சிங்க. பியூர் சயின்ஸு சுவாலஜியில் எப்படி எல்லா கொஷின்ஸும் வந்துச்சோ அதே மாதிரி பாட்னிலையும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட படிங்க. கண்டிப்பாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.